Good morning students. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த மென்சுரேஷனில் நம்ம கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் சிலிண்டர்னா என்ன, சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர், டிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேல்யூம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வேல்யூம் ஆஃப் சிலிண்டர் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம், பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். ஸோ அந்த ஓரியன்டாக இருக்கக்கூடிய சம்மை பார்க்கலாம். ஸோ த கிவன் சம் இஸ் height of cylinder 14 centimeter and its base radius 6 centimeter. Find the volume of cylinder. So what is given? Height of cylinder equal to 14 centimeter. Base radius of cylinder equal to 6 centimeter. So base radius na enama cylinder nuடைய base circle இருக்கும், அதனுடைய ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். வேல்யூம் ஆஃப் சிலிண்டர் நம்ம ஃபைன் பண்ணோம். வேல்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். பையனுடைய வேல்யூ 22 டிவைடட் பை 7 இன்டூ ஆர் ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் ஆர்? 6 சென்டிமீட்டர். ஸோ 6 இன்டூ 6 இன்டூ ஹைட்டு 14 சென்டிமீட்டர், ரைட்? So 22 divided by 7 into 6 into 6 into 14. 7 14 cancel பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது 22 into 6 into 6 into 2. இதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 1584 cubic. What is unit? That is centimeter. So cubic centimeter. So volume of cylinder equal to 1584 cubic centimeter. So அடுத்த சம் பார்க்கலாம். Find the volume of a cylinder whose height is 2 meter and whose base area is 250 meter square. So base area பேஸில் இருக்கக்கூடிய ஷேப்மா சர்க்கிள். So base area na what is given? Area of circle 250 meter square nu கொடுத்திருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். So solution, what is given? Height of cylinder equal to 2 meter, base area of cylinder equal to 250 meter square, that is given. So find the volume of cylinder. Already we know that volume of cylinder equal to pi r square cubic units, right? So base area of cylinder, that is area of circle, formula pi r square units. So pi r square unit is equal to 250 meter square. அதாவது base area of cylinder pi r square நுடைய value 250. Alright. So volume of cylinder formula pi r square h. So pi r square value 250 meter square nu கொடுத்திருக்காங்க. So volume of cylinder is equal to 250 into 2 equal to 500 cubic meter. So அந்த 250 ஏன் அப்படி நம்ம டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அங்கே ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ், தட் இஸ் வேல்யூம் ஆஃப் சிலிண்டர். இங்கே பை ஆர் ஸ்கொயர்னுடைய வேல்யூ 250ன்னு கொடுத்துருங்க. அதனால் அந்த பை ஆர் ஸ்கொயர்னுடைய வேல்யூ 250 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 250 இன்டூ ஹைட்டு, தட் இஸ் 2. அப்படி வந்தது தான் இந்த 250 இன்டூ 2, தட் இஸ் 500 கியூபிக் மீட்டர். ஆல்ரைட். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். Find the volume of a cylinder whose height is 2 meter and whose base area is 250 meter square. So base area பேஸில் இருக்கக்கூடிய ஷேப்மா சர்க்கிள். ஸோ பேஸ் ஏரியானா வாட் இஸ் கிவன்? ஏரியா ஆஃப் சர்க்கிள் 250 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். So solution, what is given? Height of cylinder equal to 2 meter, base area of cylinder equal to 250 meter square, that is given. So find the volume of cylinder. Already we know that volume of cylinder equal to pi r square cubic units, right? So base area of cylinder, that is area of circle, formula pi r square units. So
pi r square unit is equal to 250 meter square. அதாவது base area of cylinder pi r square நுடைய value 250. Alright. So volume of cylinder formula pi r square h. So pi r square value 250 meter square னு கொடுத்திருக்காங்க. So volume of cylinder is equal to 250 into 2 equal to 500 cubic meter. ஸோ அந்த 250 ஏன் அப்படி நம்ம டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அங்கே ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ், தட் இஸ் வேல்யூம் ஆஃப் சிலிண்டர். இங்கே பை ஆர் ஸ்கொயர்னுடைய வேல்யூ 250ன்னு கொடுத்துருங்க. அதனால் அந்த பை ஆர் ஸ்கொயர்னுடைய வேல்யூ 250 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 250 இன்ட்டு ஹைட்டு தட் இஸ் 2, அப்படி வந்தது தான் இந்த 250 இன்ட்டு 2 தட் இஸ் 500 cubic meter. ஆல்ரைட். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஷேப்பு கோன். கோன் ஷேப் எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். தட் இஸ் கோன் ஷேப். இங்கே ஆர் அப்படின்னும் ஹெச் அப்படின்னும் எல் அப்படின்னும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஆர்னா என்ன, ஹெச்னா என்னன்னு தெரியும். ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ். ஒரு கோனில் பேஸில் இருக்கக்கூடிய ஷேப்பு சர்க்கிள், அதில் இருக்கக்கூடிய ரேடியஸ் அது. ஹெச் அப்படிங்கக்கூடியது ஹைட் ஆஃப் கோன், ஒரு கோனுடைய டோட்டல் ஹைட். அது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். சர்க்கிளினுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த டாப் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது ஹைட். அப்போ எல்னா என்ன சார்? இங்கே எல் அப்படிங்கக்கூடிய ஒரு யூனிட்டை நம்ம அடிஷ்னலாக பார்க்க போகிறோம். எல் அப்படிங்கிறது ஸ்லாண்ட் ஹைட், அதாவது சாயுயரம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைட் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட்? ஹைட் அப்படிங்கிறது கோனுடைய டோட்டல் ஹைட், அதாவது சர்க்கிளினுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த எட்ஜு வரைக்கும், அந்த டாப் வரைக்கும் இருக்கக்கூடியது ஹைட்டு. ஸ்லாண்ட் ஹைட் அப்படிங்கக்கூடியது சாயுயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டயக்ராமில் எந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். தட் இஸ் ஸ்லாண்ட் ஹைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ், ஹைட்டு, ஸ்லாண்ட் ஹைட் இந்த 3 யூனிட்டும் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம பார்க்கக்கூடும் என்ன அப்படின்னா சிஎஸ்ஏ ஆஃப் கோன், டிஎஸ்ஏ ஆஃப் கோன் அண்ட் வேல்யூம் ஆஃப் கோன். ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். சிஎஸ்ஏ ஆஃப் கோன் ஃபார்முலா பை ஆர்எல் ஸ்கொயர் யூனிட். டிஎஸ்ஏ ஆஃப் கோன் ஃபார்முலா பை ஆர் இன்டு எல் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட். வேல்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இங்கே ஆர், ஹெச், எல் இந்த 3ம் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ வேல்யூம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு சம் பார்க்கலாமா? ஸோ வாட் இஸ் கிவன்? இந்த கிவன் சம் இஸ் இஃப் பேஸ் ரேடியஸ் ஆஃப் கோன் இஸ் 14 centimeter and its slant height is 5 centimeter, find the SA and TSA of cone. So the base radius of cone is 14 centimeter and its slant height is 5 centimeter. Find CSA and TSA of cone. So what is given? Radius, that is base radius R equal to 14 centimeter. Slant height L is equal to 5 centimeter. First we find CSA of cone. CSA of cone formula pi RL square units. Pi nuடைய value 22 divided by 7 into R 14 into L 5. 7ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது 22 into 2 into 5. இது 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 220 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ CSA of cone is equal to 220 square centimeter. And TSA of cone formula pi r into L plus R square units. So 22 divided by 7 into R. R நுடைய value 14 into bracket open பண்ணிக்கோ L plus R. L நுடைய value 5, value 14. So board mass methodல ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டை தான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ 5 + 14. ஸோ 22 டிவைடட் பை 7 இன்ட்டு 14 இன்ட்டு 19. 7ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணால் 2. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது 22 இன்ட்டு 2 இன்ட்டு 19. இதை 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 836 ஸ்கொயர் சென்டிமீட்டர். தட் இஸ் TSA ஆஃப் கோன்.
ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த டாபிக் பார்த்திங்கன்னா சிலிண்டர்னுடைய வேல்யூம் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். கோன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஷேப் எப்படி இருக்கும், அதில் சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ வேல்யூம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இதில் நம்ம பார்த்த சம் வந்து சிஎஸ்ஏ ஆஃப் கோனும் டிஎஸ்ஏ ஆஃப் கோனும் பார்த்துருக்கோம். வேல்யூம் ஆஃப் கோன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு வந்து இந்த ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஹோம்ஒர்க் சம்ஸ் இருக்குது அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன். நீங்கள் அந்த சம்ஸை நீங்கள் போடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஹோம்ஒர்க் சம்ஸ் ஃபஸ்ட் சம் வந்து எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 282 எக்ஸாம்பிள் 7.18 சம். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த டயக்ராம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக சம் நம்பர் 1 ஃபார் த சிலிண்டர்ஸ் ஏ அண்ட் பி இன் திஸ் ஃபிகர். ரெண்டு டயக்ராமையும் பாருங்கள். ஒரு டயக்ராம் ஏ, இன்னொரு டயக்ராம் பி, ரெண்டுமே சிலிண்டர். இதில் கொஸ்டின் நம்பர் 1 ஃபைண்ட் அவுட் த சிலிண்டர் ஹூஸ் வேல்யூம் இஸ் கிரேட்டர். ரெண்டுக்குமே வேல்யூம் ஃபைண்ட் பண்ண எது கிரேட்டராக இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணணும். சம் நம்பர் 2 வெரிஃபை வெதர் த சிலிண்டர் வித் கிரேட்டர் வேல்யூம் ஹேஸ் கிரேட்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. வெரிஃபை பண்ணணுமா? எதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க? கிரேட்டர் வேல்யூம் ஹேஸ் கிரேட்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎஸ்ஏ வந்து தனித்தனியாக ஃபைன் பண்ணுங்கள். அது ரெண்டில் எது பெருசுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரேட்டர் வேல்யூம் இருக்கக்கூடிய அந்த சிலிண்டர் தான் கிரேட்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும். பார்ட் 3 ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த வேல்யூம்ஸ் ஆஃப் தி சிலிண்டர் ஏ அண்ட் பி. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 மென்ஷன் பண்ணியிருப்போம். ரெண்டுக்கும் தனித்தனியாக வேல்யூம் ஃபைன் பண்ணியிருப்பீங்க. அதை ரேஷியோவில் ஃபைன் பண்ணி காமிக்கணும். ரேஷியோனா இஸ்டுசிபிள் யூஸ் பண்ணணும். தட் இஸ் டிவைடட் பை. ஆல்ரெடி நம்ம 9th பார்த்துருப்போம். நீங்கள் செக் பண்ணி ஆன்சர் பார்த்துக்குங்க. சம் நம்பர் 2 height of a cylinder 25 cm and its base radius is 7 cm. Find CSA of cylinder. ஒரு சிலிண்டருடைய ஹைட்டும் ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. CSA of cylinder ஃபைன் பண்ணணும். சம் நம்பர் 3 if base radius of cone is 7 cm and its slant height is 10 cm, find CSA and TSA of cone. ஸோ இந்த 3 சம்ஸும் நீங்கள் ஹோம்ஒர்க் சம்ஸாக எடுத்துகிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.